இலங்கையை மீண்டும் ராஜபக்சக்களிடம் ஒப்படையுங்கள், நாங்கள் நடத்தி காட்டுகின்றோம். மஹிந்த ராஜபக்ச கொந்தளிப்பு. 16 மாணவர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி. உண்மைகளை மூடி மறைத்த பாடசாலை நிர்வாகம். நடந்தது என்ன? ஈஸ்டர் தாக்குதல்களுக்கும் கோட்டபாயவை ஆட்சிக்கு கொண்டு வந்ததற்கும் ஜேவிபி தான் காரணம் என்று சீறி பாய்ந்து கத்தினார் நாமல் ராஜபக்ச. சுருக்கு வலை ஏற்றிய பிரதேச சபை உறுப்பினரின் வாகனம் வலையுடன் உதவியாளர் சற்று முன் கைது. போதையில் பேருந்து பயணம், காவல்துறை எடுத்த அதிரடி நடவடிக்கை, பலர் கைது. 6வது நாளாக உண்ணாவிரதத்தை தொடர்ந்த சுரேஷ் சாலே. போலீஸ் உத்தியோகத்தர்களின் புகைப்படங்களை பயன்படுத்தி நடத்தப்படும் நிதி மோசடிகள், மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பழங்குடியினரின் தலைவருக்கும் பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கும் இடையில் நடந்த சந்திப்பு. மறு அறிவித்தல் வரும் வரை செல்ல வேண்டாம், கடல் தொழிலாளர்களுக்கு வந்தது அறிவிப்பு. நாட்டை எம்மிடம் தாருங்கள், நடத்தி காண்பிப்போம் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ள கருத்துக்கு சமூக வலைதளங்களில் பல விமர்சனங்கள் எழுந்துள்ளது. ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதோ மஹிந்த ராஜபக்ச இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். இன்று இலங்கையின் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது என்றும், நாட்டு மக்கள் பாரிய நெருக்கடிக்கு மத்தியிலேயே தங்கள் அன்றாட வாழ்க்கையை கடத்துகின்றனர் என்றும் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் மக்களுக்கு 3 வேளையும் உணவருந்தக்கூடிய சூழ்நிலை உள்ளதாக என்ற பலத்த சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் இவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தற்போதைய நிலைப்பாடு மற்றும் எதிர்காலம் குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பதிலளிக்கும் போது, பொதுஜன பெரமுனவுக்கும் இப்பொழுது பலம் உள்ளது. முடிந்தால் நாட்டை மீண்டும் ராஜபக்சக்களிடம் ஒப்படைத்து பாருங்கள், நாம் அதனை சிறப்பாக நடத்தி காண்பிக்கின்றோம் என்று சவால் விடுத்துள்ளார். இந்த நிலையில் சமூக ஊடகங்களில் ராஜபக்சக்களே தங்கள் சுயநலத்துக்காக நாட்டை வங்குரோத்து நிலைக்கு கொண்டு வந்து மக்களால் துரத்தி அடிக்கப்பட்டவர்கள் மீண்டும் ஆட்சியில் அமர நினைப்பது எவ்வளவு முட்டாள்தனம் என்று விமர்சித்துள்ளனர். கந்தலாயிலுள்ள பாடசாலை ஒன்றில் கொடுக்கப்பட்ட காலை நேர உணவால் 16 சிறுவர்கள் ஒவ்வாமை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் குறித்து பாடசாலை நிர்வாகம் தெரிவித்த பதில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக பெற்றோர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 11ஆம் திகதி பாடசாலை நேரத்தில் திடீரென மாணவிகள் சிலர் ஒவ்வாமை ஏற்பட்டு உடல் உபாதைகளுடன் அழுது கொண்டே நோய்காவு வண்டி மற்றும் முச்சக்கர வண்டிகளில் அவசரமாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படும் நிலை ஏற்பட்டமை குறித்து அந்த பகுதி மக்களிடையே பரபரப்பை உண்டாக்கி இருந்தது. சம்பவம் குறித்து அந்த பாடசாலைக்கு சென்ற ஊடகவியலாளர் ஒருவர் அங்கிருந்த ஆசிரியரிடம் இது குறித்து வினவிய போது அங்கு ஒன்றும் நடக்கவில்லை என்று கூறி உண்மையை மறைக்க முயன்றுள்ளார் என்றும், மாணவர்கள் ஏன் அழுகின்றார்கள் என்று தொடர்ந்து கேள்வி கேட்ட போது அதற்கு பதிலளிக்க மறுத்து பாடசாலை நிர்வாகம் ஊடகவியலாளரை வெளியேற்றிவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவிகளை போன்று இந்த ஊடகவியலாளரின் மகனும் அதே பாடசாலையில் தான் கல்வி கற்று வருகின்றார். ஒரு ஊடகவியலாளராக மட்டுமன்றி தன் பிள்ளையின் பாதுகாப்பை கருதி கேள்வி கேட்ட ஒரு பெற்றோர் என்ற அடிப்படையிலும் கூட அவருக்கு பதில் சொல்ல பாடசாலை நிர்வாகம் மறுத்தது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளதோடு, பாடசாலை நிர்வாகம் பிரதான கதவை மூடிய போதிலும் நிலைமையை கண்காணித்த ஊடகவியலாளர் மாணவர்களை ஏற்றிச் சென்ற வாகனங்களை பின்தொடர்ந்து கந்தலாய் ஆதார மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அங்கு அவசர சிகிச்சை பிரிவில் மாணவிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அச்சத்தோடு பெற்றோர்கள் மருத்துவமனைக்கு வெளியே குவிந்திருந்ததோடு, மருத்துவமனையில் சிகிச்சை நடந்து கொண்டிருந்த போது அங்கிருந்த ஆசிரியை ஒருவர் பாடசாலையில் கொடுக்கப்பட்ட உணவின் மாதிரியை மருத்துவரிடம் காட்டிவிட்டு பின் அதனை ஒரு பெற்றோரின் கையில் கொடுத்துள்ளார். அந்த நேரம் அங்கிருந்த ஊடகவியலாளர் அந்த உணவை வாங்கி பார்க்க முயன்ற போது பதற்றமடைந்த குறித்த ஆசிரியை இவரிடம் ஏன் உணவை கொடுத்தீர்கள் என்று கூறி அந்த உணவை ஊடகவியலாளர் கையில் சிக்காதவாறு அவசரமாக பறித்து எடுத்துக்கொண்டு அங்கிருந்த பெற்றோரிடம் மீண்டும் கொடுத்துள்ளார். பாடசாலையில் வழங்கப்பட்ட காலை உணவின் பின் வழங்கப்பட்ட அன்னாசி பழமே இந்த ஒவ்வாமைக்கு காரணம் என பொது சுகாதார பரிசோதகர் தெரிவித்துள்ளதோடு, இவ்வாறு தெளிவுபடுத்தப்பட்டுள்ள நிலையிலும் பாடசாலை தரப்பு சம்பவ இடத்திலும் மருத்துவமனையிலும் உண்மைகளை மூடிமறைக்க பார்த்த விதம் மற்றும் அவர்களின் பொறுப்பற்ற அணுகுமுறை பாடசாலை நிர்வாகத்தின் மீதான சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களின் காரணமாகவே ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தார் என்று அரசாங்கத்தின் சில உறுப்பினர்கள் சொல்லுகின்றார்கள் என்றும், அப்படியென்றால் ஜேவிபியும் தனது தேசிய பட்டியல் மூலம் இதில் ஒரு பங்கை கொண்டிருந்தது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். விசாரணைகளின் போது கோப்புகளை யார் மூடி மறைத்தார்கள் என்று நாம் விசாரித்தால் அதே நபர்கள்தான் இப்போது அரசாங்கத்தில் உயர் பதவிகளை வகிக்கின்றார்கள் என்று நாமல் கூறியுள்ளார். அவர்களை பொறுத்தவரை அது ஒரு தற்செயல் நிகழ்வுதான்.
ஆனால் அதுதான் கோட்டபாய ராஜபக்சவை ஜனாதிபதி பதவிக்கு கொண்டு வந்தது என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அவர்களின் கருத்துப்படி ஈஸ்டர் ஞாயிறு சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் ஜேவிபி தேசிய பட்டியல் ஊடாக கோட்டபாய ராஜபக்சவை ஜனாதிபதியாக்க உதவினார்கள். அப்படியென்றால் ஜேவிபி தான் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அண்மையில் இலங்கையின் ஒரு தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்த தமிழ் சொல்லிசை பாடகர் சங்கீத் சென் விடுதலை செய்யப்பட்டதை நாமல் ராஜபக்ச வரவேற்றுள்ளதோடு தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தல கணக்கில் இது குறித்து பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். இந்த முடிவுக்கு பின்னால் அரசியல் உள்ளது. அதை பற்றி நான் கருத்து தெரிவிக்கப் போவதில்லை. இளம் கலைஞர் சங்கீத் சென் விடுதலை செய்யப்பட்டு அவரது குடும்பத்தினரோடு மீண்டும் இணைந்துள்ளார் என்பதுதான் இங்கு கவனிக்க வேண்டியது. அது நடந்ததைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினருக்கு சொந்தமான வாகனம் சுருக்கு வலைகளோடு வெற்றிலைக்கேணி கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டதோடு அதில் பயணித்த உதவியாளர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் இன்று அதிகாலை 3:30 மணியளவில் பதிவாகியுள்ளதோடு குறித்த பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர் நீண்ட காலமாக சுருக்கு வலை தொழிலாளர்களுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டு அதற்கு எதிராக நடந்து கொள்வது போன்று குரல் எழுப்பி வந்த நிலையில் இன்று அதிகாலை இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. அண்மை காலமாக சட்டவிரோத சுருக்கு வலை தொழில் வடமராட்சி கிழக்கு பகுதியில் அதிகரித்து வரும் நிலையில் கடற்படையினர் நேற்றும் இன்றும் கரையோரமாக தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட நிலையில் கைது இடம்பெற்றுள்ளது. கைப்பற்றப்பட்ட வாகனம், சுருக்குவலை, கைது செய்யப்பட்ட நபர் ஆகியோர் உரிய சட்ட நடவடிக்கைகளுக்காக நீரியல் வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படவுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் பழங்குடியினரின் தலைவர் ஊருவரிகே வன்னிலா அத்தன் ஆகியோருக்கு இடையில் நாடாளுமன்ற வளாகத்தில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. நேற்று நடைபெற்ற இந்த சந்திப்பில் பழங்குடி மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளதோடு அந்த மக்களின் பாரம்பரிய நிலப்பயன்பாடு குறித்தும் அங்கு நிலவும் சிரமங்கள் குறித்தும் பிரதமரால் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பழங்குடி மக்கள் எந்தவித தடங்களும் இல்லாது தங்களது பாரம்பரிய நிலங்களை அனுபவிப்பதற்கான உரிமை அவர்களுக்கு உண்டு என்றும் அதற்கான சட்டபூர்வமான நடவடிக்கைகளை விரைவாக நிறைவு செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் பிரதமர் ஹரணி இதன் போது தெரிவித்துள்ளார். இப்பொழுது கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே தொடர்ந்து 6வது நாளாக தனது உண்ணாவிரத போராட்டத்தை இன்று தொடர்கின்றார். அவரது மனைவியும் இன்று மருத்துவமனையில் சுரேஷ் சாலேயை சந்தித்ததோடு ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் உள்ள சுரேஷ் சாலே கடந்த 6 நாட்களாக தேசிய மருத்துவமனையில் பலத்த பாதுகாப்போடு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இப்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தனது கணவரை சந்திக்க வழக்கறிஞர்களுக்கு அனுமதி கொடுக்க கோரி அவரது மனைவி மனோரி சாலே குற்றப்புலனாய்வு திணைக்கள பணிப்பாளர் சானி அபேசேகரவுக்கு பல கடிதங்களை எழுதியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. சமூக ஊடகங்கள் மூலம் போலீஸ் உத்தியோகத்தர்களது புகைப்படங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் நீதி முறைகேடுகள் குறித்து பொதுமக்களுக்கு அறிவிக்கும் வகையில் போலீஸ் திணைக்களம் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. போலீஸ் உத்தியோகத்தர்களின் புகைப்படங்களை பயன்படுத்தி சமூக ஊடக வலைத்தளங்களில் மோசடி நபர்களால் செய்யப்படும் நிதி மோசடிகள் குறித்து ஏராளமான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதோடு இது குறித்து போலீசார் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு பல சந்தர்ப்பங்களில் பல்வேறு சந்தேக நபர்களை சுற்றி வளைத்து கைது செய்துள்ளதாகவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. போலி வாட்ஸ்அப் கணக்குகள், டெலிகிராம் கணக்குகள் போன்றவற்றை பயன்படுத்தியும் போலி போலீஸ் உத்தியோகத்தர்களின் புகைப்படங்களை வைத்தும் கணனிகள், கைபேசிகள் மூலம் மக்களை ஏமாற்றியும் செய்யப்படும் நிதி மோசடிகள் உள்ளிட்ட பல்வேறு சட்டவிரோத செயல்கள் அதிகரித்துள்ளதாக அம்பலமாகியுள்ளதாகவும் போலீசாரின் குறித்த அறிக்கையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இவை போன்ற மோசடி செயல்களை செய்யும் தனிநபர்கள் அல்லது குழுக்களிடம் பொதுமக்கள் இனியும் ஏமாற வேண்டாம் என்று போலீசார் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தியுள்ளனர். போதைப்பொருள் பயன்படுத்திவிட்டு பயணிகள் பேருந்து சேவையில் ஈடுபட்டிருந்த 4 சாரதிகள் மற்றும் 2 நடத்துனர்கள் நடந்த விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் வசமாக கைதாகியுள்ளனர். பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் ஹொரண பிரதான பேருந்து நிலையத்தை மையமாக வைத்துக் கொண்டு குறித்த விசேட சோதனை முன்னெடுக்கப்பட்டதோடு ஹொரண, இங்கிரிய, மொரகேன மற்றும் அங்குருவா தோட்ட காவல்துறைகளின் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகளோடு தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவன அதிகாரிகளும் சேர்ந்து இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இந்த நேரம் ஹொரணை நகரிலிருந்து சேவையில் ஈடுபட்டும் அந்த பகுதியை ஊடறுத்து பயணித்தும் வந்த பேருந்துகளின் 151 சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதோடு பரிசோதனையின் முடிவில் போதைப்பொருள் பாவனையுடன் கடமையில் ஈடுபட்டிருந்த 4 சாரதிகள் மற்றும் 2 நடத்துனர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்தோடு இவர்கள் இயக்கி வந்த 4 பேருந்துகளும் காவல்துறையினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் 34 முதல் 61 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. காங்கேசன்துறை முதல் கட்பிட்டி வரையான கடற்பரப்புகளில் மறு அறிவித்தல் வரும் வரை பயணிப்பதை தவிர்க்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் சற்று முன் அறிவித்துள்ளது. காங்கேசன்துறையில் இருந்து மன்னார் ஊடாக கட்பிட்டி வரையான கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணத்தியாலத்துக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் இந்த கடற்பரப்புகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு மறு அறிவித்தல் வரும் வரை இந்த கடற்பரப்புக்குள் செல்ல வேண்டாம் என்றும் கடற்படையினருக்கு கடல் தொழிலாளர் சமூகத்திற்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.